வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த ஸ்பெஷலான ஆய்வுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆக போகுது இல்லையா? அன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெகா ட்ரெண்ட் வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண நாள் கிடையாதுங்க. மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா யாருக்குமே புரியுற மாதிரி நாம இன்னைக்கு பிரிச்சு மேய போறோம். இப்போ இந்த 500 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. ஏன் இந்த நம்பர் இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? வழக்கமா சிஸ்டம் நமக்கு ஒரு 8 டார்கெட்களை மட்டும்தான் காட்டும். ஆனா திங்கக்கிழமை மார்க்கெட் செட்டப்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 பக்கமும் தலா 10 டார்கெட்கள் ஓபன் ஆயிருக்கு. இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குங்க. அதாவது மார்க்கெட் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் மேலேயோ இல்ல கீழேயோ ஒரு பிரம்மாண்டமான மூவ் கொடுக்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ட்ரேட் பிளான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரி, முதல்ல நாம பார்க்க போறது நோ ட்ரேட் ஜோன். அதாவது மார்க்கெட்ல நாம எந்த காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாத ஒரு ஆபத்தான வலை. இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 முக்கியமான லெவல்ஸுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவு. மேல பாத்தீங்கன்னா 24,180.25, கீழே 24,141.39. உங்க சார்ட்ல இந்த 2 லெவல்ஸையும் கண்டிப்பா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கு பண்ணி பார்த்தா இதுக்கு நடுவுல வெறும் 39 பாயிண்ட் கேப் தான் இருக்கு. என்னடா 39 பாயிண்ட் தானேன்னு அசால்ட்டா நினைக்காதீங்க. இந்த சின்ன இடைவெளி தான் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட மொத்த தலையெழுத்தையே நிர்ணயிக்க போகுது. அப்போ இந்த நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் விலை இந்த 24,441க்கும் 24,180க்கும் நடுவுல, அதாவது இந்த 39 பாயிண்ட் கேப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தா நாம என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஏன் தெரியுமா? இதுக்குள்ள போய் நீங்க ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா சுட்டெரிக்கிற வெயில்ல வச்ச ஐஸ் கட்டி எப்படி உருகி தண்ணியாமோ அதே மாதிரி உங்க பிரீமியம் அப்படியே உருகி காணாம போயிடும். அதனால மார்க்கெட் இந்த வேலையை உடைச்சிக்கிட்டு முழு பலத்தோட வெளியே வர வரைக்கும் நாம பொறுமையா காத்திருந்து தான் ஆகணும். ஓகே, இப்போ நாம வாங்கும் திட்டத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது எப்போ நாம கால் ஆப்ஷனை வாங்குறது? இந்த 4 படிகளை அப்படியே ஒரு மிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. முதல் படி, மார்க்கெட் விலை அந்த 24,180.25 அப்படிங்கிற நம்பரை ஸ்ட்ராங்கா உடைச்சு மேல போகணும். அப்படி நடந்தா இரண்டாவது படி, நீங்க தைரியமா கால் ஆப்ஷன் அதாவது சிஇ வாங்கலாம். மூணாவது படி, உங்களோட முதல் டார்கெட் 24,211.36. இது வெறும் ஆரம்பம்தாங்க. அப்படி 4வது படிக்கு போனோம்னா மார்க்கெட்டோட சேர்ந்து நாமும் பயணிச்சா 10வது டார்கெட்டான 24,680.41 வரைக்கும் மெகா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கான பக்கா பை பிளான். ஆனா ஒரு நிமிஷம் கவனிங்க. இவ்ளோ பெரிய லாபத்தை முழுசா பிடிக்கணும்னா நாம கண்டிப்பா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான உத்திய பயன்படுத்தியே ஆகணும். இது எப்படின்னா, நம்ம வண்டியில இருக்கிற ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி. மார்க்கெட் மேலே ஏற ஏற உங்களோட ஸ்டாப் லாஸையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திக்கிட்டே போகணும். அப்போதான் மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் அடிச்சு கீழே வந்தாலும் சரி, அது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லாபம் ரொம்ப பாதுகாப்பா உங்க பாக்கெட்லயே தங்கும். சரி, இந்த பை பிளானுக்கான உங்களோட ஆரம்ப ஸ்டாப் லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேல பை பண்ணும்போது உங்களை காப்பாத்துற அந்த முதல் எமர்ஜென்சி பிரேக் கீழே இருக்கிற அந்த நோ ட்ரேட் ஜோனோட கீழ் எல்லையான 24,141.39 தான். இத மார்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பாதுகாப்பு வலைய நாம மறந்துடவே கூடாது. அடுத்ததா விற்கும் திட்டம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வீக்கான நாம என்ன பண்றது? இது அப்படியே நம்ம பை பிளானுக்கு நேர் எதிர் பிளான். முதல் படி, மார்க்கெட் வீக்காகி கீழே இருக்கிற 24,141.39 லைனை உடைச்சு கீழே வரணும். அப்படி வந்தா ரெண்டாவது படி, நீங்க தயங்காம புட் ஆப்ஷன் அதாவது பிஇ வாங்கலாம். மூணாவது படி, உங்களோட முதல் டார்கெட் 24,110.33. மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்தா நான்காவது படியா டார்கெட் 10ஆன 23,646.75 வரைக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் 10 டார்கெட்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு தான். இப்போ இந்த செல் பிளானுக்கான ஆரம்ப ஸ்டாப் லாஸ் என்னன்னு பாருங்க. நீங்க கீழே செல் பண்ணும்போது மேல இருக்கிற நம்ம பை நம்பரான 24,180.25 தான் அவங்களோட ஸ்டாப் லாஸா இருக்கும். லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பை பண்ணும்போது கீழ் எல்லையை ஸ்டாப் லாஸா வச்சோமோ அதே மாதிரி இங்க கீழே இறங்கும் போது மேல இருக்கிற எல்லையை நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். அதாவது ஒரு எந்திரம் மாதிரி எப்படி ட்ரேட் பண்றது?
திங்கக்கிழமைக்கான மொத்த ட்ரேட் பிளானையும் இந்த ஒரே ஒரு அட்டவணை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? பை மற்றும் செல் பிளான்களை ஒப்பிட்டு பிரேக் அவுட் லெவல் என்ன, எந்த ஆப்ஷனை வாங்கணும், டார்கெட் 1 என்ன, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கறத பக்கத்துல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கோம். இதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த சிம்பிளான டேபிள் உங்க கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டாலே போதும். இதுதான் இந்த மொத்த ஆய்வோட மைய கருத்து. ரொம்ப முக்கியமான அட்வைஸும் கூட. லெவல்ஸை மட்டும் ஒரு மிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. பயம், பேராசை இந்த மாதிரி எந்த எமோஷனுக்கும் இங்க இடமே கிடையாது. நம்பர்களை மட்டும் முழுசா நம்புங்க. மார்க்கெட் 24,180க்கு மேல போனா பை, 24,141க்கு கீழே வந்தா செல். நடுல எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த 500 பாயிண்ட் செட்டப்ல நீங்க ஜெயிக்கணும்னா உங்க உணர்ச்சிகள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு நீங்க ஒரு யந்திரமா மாறியே ஆகணும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. திங்கக்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆகும்போது அந்த லெவல்ஸை உற்று கவனிச்சு நீங்க சிஇ எடுக்க போறீங்களா இல்ல பிஇ எடுக்க போறீங்களா? ஒரு மிஷினா மாறி இந்த லெவல்ஸ்ல எந்த திசையை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்றைய விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம். இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த லெவல்ஸை கவனமா பின்பற்றுங்க. சிறப்பான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. மார்க்கெட்ல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.